Good morning students. So in the video properties of the genetic material or the characters of the genetic material ஒரு genetic material ஓட characters என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக chemical compositions of the genetic material ஓட chemical composition என்னென்ன chemicals இருக்குது, அதில் இருக்கக்கூடிய nitrogenous bases, then pentose sugar and phosphate groups. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, இதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேரக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், the experiments by the RC and the case clearly indicates that it is DNA that act as a genetic material இல்லையா. ஸோ கேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கிளியராக, ஸோ ஆஸ் ஏ கேஸில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பாஸ்பேட் அண்ட் சல்ஃபர் அப்படின்னக்கூடிய 2 ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா இல்லை ப்ரோட்டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. ஸோ அதில் டிஎன்ஏ மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹெரிடிட்டி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படின்றத அவங்க எக்ஸ்பெரிமெண்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்ஏ ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னாங்க. ஹவவர் இன் சம் வைரஸஸ் லைக் டொபாக்கோ மொசைக் வைரஸ், பாக்டீரியோபேஜஸ், ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஒரு சில வைரஸஸில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணுது. A molecules that can act as a genetic material should have the following properties. ஓகேவா. ஸோ எந்த மாலிகுலாக வேணாலும் இருக்கலாம், அது டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரிபோநியூக்ளிக் ஆசிட்டாகவும் இருக்கலாம். ஸோ போத் ஆர் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஜெனட்டிக் மெட்டீரியல். மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனிசத்தில் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும், சம் ஆஃப் த ஆர்கனிசத்தில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்படி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ரெப்ளிகேஷன். ஓகேவா. டிஎன்ஏவோட ஒன் ஆஃப் த கேரக்டர் என்ன கேரக்டர் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன். இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் ஆஃப் பேஸ் பேரிங் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி போத் நியூக்ளிக் ஆசிட்ஸ். போத் த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அந்த நியூக்ளிக் ஆசிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் ஆகக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கும். ஓகேங்களா. அது அதே மாதிரி இன்னொரு காப்பி அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரக்டர் யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே இந்த கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா. டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ எது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு செல்ஃப் ரெப்ளிகேஷன் எபிலிட்டி இருக்குது. have the ability to direct duplication. ஓகேவா. அதுக்கான எபிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டியூப்ளிகேஷன். ஒன்று இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு காப்பியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த டியூப்ளிகேஷன் எபிலிட்டி அதுவே டைரக்ட் பண்ணுது. த ப்ரோட்டீன்ஸ் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் திஸ் க்ரைட்டீரியா. ப்ரோட்டீனுக்கு இந்த எபிலிட்டி கிடையாது. ஓகேவா. ஸோ ஃபெயில் டு ஃபுல்ஃபில் திஸ் க்ரைட்டீரியா. ஸோ அதாவது both the nucleic acids or deoxyribonucleic acid or ribonucleic acids is consist of a two components. Okay, it's consist of a two components. Deoxyribonucleic acids or ribonucleic acids generally nucleic acid and histone protein. Okay va, nucleic acid and histone proteins கூடிய காம்பனண்டால் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிட்க்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, செல்ஃப் ரெப்ளிகேஷன். ப்ரோட்டீனுக்கு அந்த எபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போது நியூக்ளிக் ஆசிட் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஸோ ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாக்கா செல்ஃப் ரெப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. இப்போ தானாக அதுவே அது மாதிரி இன்னொரு காப்பியை ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி நியூக்ளிக் ஆசிட்க்கு இருக்குது. அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா ஸ்டெபிலிட்டி. ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியதான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் ஷுட் பி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கெமிக்கலி. ஓகேவா. ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலி அதோட ஸ்ட்ரக்சர்ஸும் அதோட கெமிக்கல் காம்போசிஷனும் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும், சேஞ்ச் ஆகாமல். த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷுட் பி stable enough not to change with the different stages of life cycles.
age or with changes in the physiology of an organism. ஸோ என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ஆர்கனிசத்தில் வந்து ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிறதாலையோ இல்லை ஏஜினிங்காலையோ ஒரு ஆர்கனிசத்தோட லைஃப் சைக்கிள் ஃப்ரம் த பார்ன் டு டெத் வரைக்கும் அதோட லைஃப் சைக்கிள் ரன் ஆகும்போது இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட கேரக்டர் ஆர் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோட ஸ்ட்ரக்சரோ அதோட கெமிக்கல் நேச்சரோ ஒரே லெவலில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். Stability as one of the properties of the genetic material was clearly evident in Griffith transforming principles. So இந்த ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த்தோட transforming principles ஓகேவா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேசிக்ஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்டேபிள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஹீட் விச் கில்டு த பாக்டீரியா டிட் நாட் டெஸ்ட்ராய் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லைங்களா. அந்த ரஃப் ஸ்டெயின் அண்ட் ஸ்மூத் ஸ்டெயின் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். அந்த ரஃப் ஸ்டெயின்ஸ் அண்ட் ஸ்மூத் ஸ்டெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மூத் ஸ்டெயின்ஸை ஹீட் யூஸ் பண்ணி கில் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த ரஃப் ஸ்டெயினோட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்மூத் ஸ்டெயின் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, அதோட ஒரிஜினாலிட்டியை அது வந்து ஹீட் பண்ணுறதால லாஸ் பண்ணலை. ஓகேவா, ஹீட் பண்ணுறதால லாஸ் பண்ணலை. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. The DNA two standards being a complementary, it separated. So denatured by heating can come together. Renaturation when appropriate conditions is provided. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம ஹீட்டை யூஸ் பண்ணுறோம். இப்படி ஹீட் யூஸ் பண்ணுறதால டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகும். அதோட நார்மல் ஸ்ட்ரக்சர் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஆர் ஸ்டாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா மிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகுது. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிரேக் ஆகிறதால டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஹெலிக்ஸாக தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ அப்படி தனித்தனியாக செப்பரேட் ஆகிறதால அந்த டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகுது. திரும்பவும் அதுக்கான ப்ராப்பர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் கிடைக்கும் போது ரீநேச்சர் ஆகும், திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு வரும் இல்லையா. அப்போது ஏன் அது நார்மல் பொசிஷனுக்கு வருதுன்னா அதோட ஸ்டெபிலிட்டியை அது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதுக்காக அது வந்து நார்மல் பொசிஷனுக்கு வருது. when appropriate condition is provide, எப்போ அதுக்கு தேவையான appropriate conditions கொடுக்கும்போது அது ரீநேச்சர் ஆகும். ஃபர்தர் OH group அதாவது hydroxyl group presents at every nucleotide in RNA is a reactive group that makes the RNA liable and easily degradable. ஓகேவா, அதாவது ரிபவுண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிபவுண்ட் நியூக்ளிக் ஆசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் அதாவது செகண்ட் கார்பனில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஹைட்ராக்சில் குரூப் பைண்ட் ஆகிருக்கு. இந்த OH குரூப், இந்த OH குரூப் தான் என்ன பண்ணுது அப்படின்னா RNA liables and easily degradable. ஈஸியாக வந்து RNA வந்து டீக்ரடேட் ஆகுது. RNA is also known as a catalytic and reactive. RNA வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கேட்டலிஸ்டாகவும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஹென்ஸ் டிஎன்ஏ இஸ் கெமிக்கலி மோர் ஸ்டேபிள் தென் அண்ட் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ் வென் கம்பேர்ட் டு தி RNA. ஓகேவா, இப்போது டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். RNA டிஎன்ஏ ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் RNAவில் செகண்ட் கார்பனில் பைண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா RNAவை டீக்ரடேட் பண்ணுது, ஈஸியாக வந்து டீநேச்சர் பண்ணிடும். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாறி போயிடுது. என்ன ரீசன்னா அதில் செகண்ட் கார்பனில் பைண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப். ஓகேவா, அப்போ RNA வந்து ஈஸியாக டீநேச்சர் ஆகும். பட் டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள். ஓகேவா, டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள். அப்போ ஸ்டேபிளாக இருக்குது கம்பேர் டு தி RNAவோட கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ ஸ்டேபிள். த சேம் டைம்ஸ் RNA வந்து கேட்டலிஸ்டாகவும் ரியாக்டண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். இப்போ RNA வந்து ஈஸியாக ரியாக்ட் பண்ணும், பட் டிஎன்ஏ வந்து லெஸ் ரியாக்ஷன். ஓகேவா, மோர் ஸ்டேபிள் லெஸ் ரியாக்ஷன். இது வந்து டிஎன்ஏவோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வந்து RNAவோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் thymines is instance of a uracil in DNA confer the additional stability to DNA. ஓகேவா, யுராசில் வந்து RNAவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிஎன்ஏவில் வந்து தைமைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி.
இந்த டிஎன்ஏ வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு கேரக்டராக இந்த தைமைன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன் பார்த்தோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டெபிலிட்டி பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கும் எப்போவுமே. தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் மெண்டலின் கேரக்டர்ஸ். RNA can directly code for protein synthesis and can easily express the character. Okay, இந்த மெண்டலின் கேரக்டர்ஸ், ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் இருக்குல்லையே, அதுதான் நம்ம வந்து மெண்டலின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெண்டலின் கேரக்டர்ஸ் ரூல் படி என்னாகும் அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனை ஃபார்ம் பண்ணணும், ஒரு என்னென்ன கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இல்லை, ஒரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்து ப்ராஜெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த பேரண்ட்டோட கேரக்டர் என்னென்னவோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அந்த ப்ராஜெனிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் RNA வந்து இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரோட்டீனை கோட் பண்ணுது இல்லைங்களா, அப்படி ப்ரோட்டீனை கோட் பண்ணும்போது என்னென்ன ப்ரோட்டீனை கோட் பண்ணணும்னு என்னக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த RNA வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. directly code for the protein synthesis and can easily express the character. அப்போ அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணும். DNA, however, depend on RNA for synthesis of protein. But DNA வந்து என்ன பண்ணாது அப்படின்னாக்கா டைரக்டாக ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணாது. ப்ரோட்டீன் சிந்தசைஸ்க்காக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா RNAவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய கோடை RNA ரீட் பண்ணும். RNA ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த RNA தான் வந்து அமினோ ஆசிட்டை சிந்தசைஸ் பண்ணும். அப்போ அந்த அமினோ ஆசிட்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கான கோட் ஒரு இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ கிட்ட இருக்குது. இப்போ டிஎன்ஏ வந்து அதை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, டிஎன்ஏ வந்து அதை ஸ்டோர் பண்ணியிருக்கு. போத் டிஎன்ஏ அண்ட் RNA கேன் ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். பட் DNA being more stable stores the genetic information and RNA transfer the genetic information. ஓகேவா, டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும், எதெல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னக்கூடிய தகவலை டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. RNA அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அடுத்த ஜெனரேஷனுக்கு அமினோ ஆசிட்டாவோ ப்ரோட்டீனாவோ கோட் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். So both are a storage of a genetic information. Genetic information store பண்ணக்கூடிய ஒரு substance. So it is a third properties of the genetic material. Next, fourth property என்ன அப்படின்னாக்கா variation through the mutation. ஆர்கானிசத்தில் வந்து வேரியேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் எதனால் ஃபார்ம் ஆகுது, ஏன் வேரியேஷன் வந்து இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு வேரியேஷன் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மியூட்டேஷன். ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மியூட்டேஷனால் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது, வேரியேஷன் வருது. ஸோ இதையும் வந்து யார் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியல். பாருங்கள், இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டேட்ஸ். ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து மியூட்டன்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. போத் டிஎன்ஏ அண்ட் RNA ஏபிள் டு மியூட்டேட், ரெண்டுமே வந்து மியூட்டன்ட் ஆகும். RNA பிகின்ஸ் அன்ஸ்டேபிள், ஸோ மியூட்டன்ஸ் அட் எ ஃபாஸ்டர் ரேட். RNA வந்து அன்ஸ்டேபிள், ஒரு ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னாக்கா அதில் பைண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைல் குரூப், OH குரூப். ஸோ அதனால் அது வந்து அன்ஸ்டேபிள், அப்போ ஈஸியாக அது வந்து மியூட்டன்ட் ஆகும். ஓகேவா, பட் டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள், அப்போ லெஸ் மியூட்டன்ட். மியூட்டேஷன் வந்து இதில் பொறுமையாக தான் நடக்கும். Thus viruses having a RNA genome with a shorter lifespans can mutate and evolve faster. வைரஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அதில் வந்து மியூட்டேஷன் நடக்கும் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மியூட்டேஷன் நடக்குது. The above discussions indicates the both RNA and DNA can functions as a genetic material. DNA is a more stable and is preferred for storage of genetic information. இப்போ நம்ம மேலே பார்த்துருக்கக்கூடிய டிஸ்கஷன் இருக்கு இல்லைங்களா, என்னென்ன டிஸ்கஷன் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன் ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம். ஓகேவா, தென் அதுக்கடுத்து ஸ்டெபிலிட்டி, தென் தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ்,
fourth one variation. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டி, அதுக்கான கேரக்டர். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் அது அது மாதிரி இன்னொரு காப்பியை ரெப்ளிகேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர், கெமிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ் த இன்ஃபர்மேஷன். அதுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபோர்த் ஒன் காஸ் த வேரியேஷன் த்ரூ தி மியூட்டேஷன். ஆர்என்ஏ அன்ஸ்டேபிள்ன்றதால ஈஸியாக மியூட்டன்ட் ஆகும், அதனால் நமக்கு வேரியேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ்.